Welcome to church. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். இது இயேசுவே போதித்த வசனம், வார்த்தை. இயேசு சொல்றாரு, நமக்கு யாராவது தவறு செய்வாங்கன்னா, பாவம் செய்வாங்கன்னா அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்றாரு. யாராவது நம்மளை வேதனைப்படுத்தினா, நம்மளை கஷ்டப்படுத்தினா, நம்மளை துன்பப்படுத்தினா, நம்மளை ஹர்ட் பண்ணா அவர்களை மன்னியுங்கள் என்று இயேசு சொல்றார். இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஜெபம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு யார் மேலேயாவது இடரல் இருக்கும்னா, யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு முதல்ல மன்னியுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்மளை வருத்தப்படுத்தினவங்க, நம்மளை வேதனைப்படுத்தினவங்க, நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, இவர்களை எல்லாம் மன்னித்த பிறகு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஜெபம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாம அந்த ஜெபத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும், தயாராகிடணும் அப்படின்னு இயேசு சொல்றார். இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேரோட ஜெபம் கேட்கப்படலை, வருஷக்கணக்கா ஜெபம் பண்றாங்க, அவங்களுடைய ஜெபத்துக்கு அவங்களுக்கு பதில் வரல. ஏன் பதில் வரல அப்படின்னா, அவங்க யாரையோ மன்னிக்காம இருக்கிறாங்க. முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு தவறு செய்யறாங்க, நம்ம அன்பு செய்யறவங்க தான் நமக்கு பாவம் செய்யறாங்க, நமக்கு தீமைகளை அவங்க செய்யறாங்க. மன்னிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம வந்துடுறோம். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் தான் நம்மளை காயப்படுத்துறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம யார் கூட பழகுறோமோ, ஒருவேளை நம்ம வீட்டாரா இருக்கலாம், இல்லை நம்ம உறவினர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், நம்ம கூட பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். நாம நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் தான் நம்மை அதிகமாக துன்பப்படுத்துகிறத, நம்மளை காயப்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம அன்பு செய்யறவங்க தான் நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளை ஹர்ட் பண்றாங்க. அவங்க தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்களும் கூட. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அவர்களை முதல்ல மன்னிங்க, அதன் பிறகு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறத நாம பார்க்க முடிகிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு நிறைய இடத்துல என்ன செய்யறாருன்னா, சீடர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இயேசு இடத்துல வந்து ஜெபம் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா, அவர் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பிதா பதில் கொடுக்கிறார். அவருடைய ஜெபம் எல்லாத்துக்குமே பதில் வருகிறது. அதை பார்த்து இவங்களுக்கு வியப்பா இருக்குது. அவர் இயேசு ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் அவருக்கு பதில் வருகிறது. அதனால இவங்க ஆச்சரியப்பட்டு தாங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்துக்கும் பதில் வரணும் அப்படின்றதை அவர்கள் நம்புறாங்க, விசுவசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவங்க மாறணும். இயேசு எப்படி ஜெபிக்கிறாரோ, எப்படி அவர் பதிலை பெறுகிறாரோ, அதே போல நாமளும் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இயேசு இடத்துல நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க என்று அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கேட்குறாங்க நிறைய இடத்துல. இங்க அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி யார் மேலேயாவது உங்களுக்கு இடரல் இருந்தா அவங்களுக்கு மன்னிங்க. அப்படி நீங்க மன்னியாம இருப்பீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதுவே நம்முடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதனால்தான் சொல்றாரு, நீங்கள்
நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அவர்களுக்கு மன்னியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில வாழ்கிற போது அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தார், வெற்றிகரமாய் இருந்தார். ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தாங்கன்னா அது இயேசுவை தான் நாம் சொல்ல முடியும். அவர் ஒருத்தரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு வந்த எல்லா சவால்களையும் சேலஞ்சஸையும் அவர் ஜெயித்தார், அவர் வெற்றி கொண்டார், அதை கீழ்ப்படுத்தினார், அதை கீழ்ப்படியும்படியாக அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுது. காற்றையும் கடலையும் அடக்கினார், வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், பாவத்துல அவர்களை விடுதலை பண்ணாரு, ஆசீர்வதித்தார், பிசாசுகளை துரத்தினார். இது மாதிரி அவருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சவால்கள் சேலஞ்சஸ் வைக்கப்பட்டு இருந்தாலும் இயேசு எல்லாவற்றையும் ஜெயிச்சார். ஒண்ணு கூட அவரை தோற்கடிக்க முடியல. நல்லா புரிஞ்சுங்க, அவர் வந்தது மனுஷ ரூபத்துல வந்தார், மனுஷனுடைய வரையறையில, மனுஷனுடைய லிமிட்டேஷன்ல அவர் வாழ்ந்தார். கடவுளாய் இருந்து செய்யணும்னா அவர் ஈஸியா செஞ்சுட்டு இருக்கலாம். அவர் மனுஷனாய் இருந்து அவர் நமக்கு செய்து காண்பித்தார் எப்படி இந்த உலகத்துல நாம் வெற்றிகரமாக ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை அவர் செய்து காட்டினார். அவர் வெற்றிக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஜபம்தான். அவர் 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 செய்த எல்லா அற்புதங்களுக்கு பின்பாகவும் என்ன இருந்ததுன்னா அவருடைய ஜபம் இருந்தது. அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தார்னா, வெற்றிகரமாக இருந்தார் என்று சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஜபம். அவருடைய ஜபத்தினால அவர் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போலதான் சீடர்களும் அவங்களுக்கு புரியுது, அவங்க ஜபத்துல இருந்து தான் அவருக்கு இவ்வளவு வல்லமை உண்டாகுது. பிதா அவரோடு பேசுகிறதுனால, பிதா அவருக்கு வெளிப்படுத்துறதுனால அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் விடுதலையையும் ஜனங்களுக்கு கொண்டு வருகிறத போதிக்கிறத இவங்களால பார்க்க முடியுது. அதனால அடிப்படை இயேசுவோடைய ஊழியத்தோட அடிப்படை எதுனா அவருடைய ஜபம். அந்த ஜபத்தினால் அவர் பெறுகிற வெளிப்பாடு விசுவாசம் தான் அவரை ஜெயமுள்ள மனுஷனாக, வெற்றி உள்ள மனுஷனாக அவரை இந்த உலகத்துல வைத்தது. அதனால சீடர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியுது அவர் ஜெபம் பண்றதுனால தான் இந்த உலகத்துல அவர் வெற்றிகரமாய் இருக்கிறார் என்று. ஆமா, இங்க இயேசு சொல்றாரு, இந்த பூமியில வெற்றிகரமாக வாழ்வதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம வெற்றிகரமாக வாழணும்னா நம்ம ஜெபம் பண்ண தெரியணுன்றது இல்லை, நமக்கு சரியாக ஜெபம் பண்ண நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்க வலியுறுத்துகிறத இங்க பார்க்கிறார். அப்போ நீங்க அவர் சொல்றாரு, நாம எழுந்து ஜெபிக்க முன்னாடி நாம் செய்ய வேண்டியது, நாம் யார் மேலேயாவது இடல் இருக்கும்னா, நமக்கு யார் மேலேயாவது மனக்கசப்பு இருக்கும்னா, யாராவது நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், அப்படிப்பட்ட என்னவா இருந்தாலும் இயேசு சொல்றாரு, அவர்களுக்கு நீங்கள் மன்னியுங்கள், அவர்களை மன்னியுங்க, பிறகு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. அப்போ நாமும் கூட இந்த நேரத்துல நமக்கு நினைவு வருகிற யாரெல்லாம் இன்னும் நம்ம மன்னிக்காம இருக்கிறோமோ அவர்களை எல்லாம் நம்ம மன்னித்து அதன் பிறகு நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம்னா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும். இன்னைக்கு அநேகம் பேர் பாருங்க, 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு ஜெபிக்க தயாரா இருக்கிறாங்க. 40 நாள் சாப்பிடாம கூட உபவாசம் இருந்து கூட ஜெபிக்க விரும்புறாங்க, ஜெபிக்கிறாங்க. நிறைய ஜெபம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா மன்னிக்கிறாங்களான்றது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்குது. நாம பிறரை மன்னிக்கும் போதுதான் நாம விடுதலை அடைகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. நாம மன்னிக்கும் போது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான ஈவு என்னன்னா சமாதானம். நீங்க மன்னிச்சு பாருங்க, மன்னிக்காம இருக்கிறீங்கன்னா, யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்கன்னா, யார் மேலேயாவது கசப்பு இருக்குதுன்னா, யார் மேலேயாவது வேதனை இருக்குதுன்னா, யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா நாம செய்ய வேண்டியது முதல்ல அவர்களை மன்னிப்பு. அதன் பிறகு தான் நம்ம ஜெபிக்கணும் என்பதை இயேசு இங்க சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ பேதுரு அவருடைய சீடர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது.
மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது. மன்னிக்கிறதுன்றது மனுஷனுக்கு லேசான விஷயமாக இல்லை. அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது. மன்னிக்க முடியல. இந்த சீடர்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது, மன்னிக்க முடியல. அதனால பேதுரு கேட்கிறான் பாருங்க. மத்தேயு 18:22 வாசிங்க. யாராவது அதற்கு இயேசு இயேசு சொல்றாரு பேதுரு கிட்ட, 7 தரம் மாத்திரம் இல்ல, 70 தரம் நீங்க அவனுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்றாரு. இத ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா 7/70 அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா 7 × 7 7 7 70 தரம் போட்டு எவ்வளவு வருகிறதோ அந்த அளவுக்கு ஒருவனை மன்னிங்கள் அப்படின்றத இயேசு இங்க சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா மன்னிச்சுட்டே இருங்க, அன்லிமிட்டடாக. அவர் சொல்றது வர அர்த்தம் இதுதான், அன்லிமிட்டடாக அவங்கள நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றத தான் இயேசு இங்க சொல்றத நாம பார்க்கிறோம். நம்ம நிறைய டைம் நமக்கு கேள்வி வருது என்னன்னா, அவங்க தானே தப்பு செஞ்சாங்க, அவங்க தானே திருந்தணும், நாம ஏன் மாறணும், நான் ஏன் மன்னிக்கணும், அவங்க தானே மன்னிப்பு கேட்கணும், ப்ராப்ளம் அவங்ககிட்ட தானே இருக்கு, பிரச்சனை அவங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க தானே பிரச்சனை பண்ணாங்க, அவங்க தானே கஷ்டப்படுத்தினாங்க, என்ன அவங்க தானே துன்பப்படுத்தினாங்க, அவங்க தானே காயப்படுத்தினாங்க, அவங்க தானே மாறணும், நான் என்னத்துக்கு மாறணும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இயேசு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றார். மன்னிக்கிறது நாம ஏன் மன்னிக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுல யாரு ரைட்டு யாரு தப்புன்றது கிடையவே கிடையாது. இயேசு சொல்ற இந்த ஸ்டோரியை பாருங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய கதைகளை கேட்போம், நம்ம கதைகள்லாம் விருப்பமா இருக்கும் நமக்கு, இல்லையா? இப்போலாம் அந்த மாதிரி கதைகள் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் பிறந்த பிறகு கதைகள்லாம் சொல்றாங்க. நாமெல்லாம் வளர்ந்தப்போ நம்ம பெரியவனாகின பிறகு கூட நிறைய பேர் இந்த டிவி இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நிறைய கதைகளை கேட்போம். சுவாரஸ்யமாக நிறைய கதைகளை சொல்லுகிறவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல இயேசுவும் ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு இங்க ஜனங்களுக்கு ஒரு கதையை சொல்ற. மத்தேயு 18:23 வாசிங்க. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்துல கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதியும் பின் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். வாசிங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் வாங்கி இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து
நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய உடல் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாக இருக்கும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்போது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாய் இரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு வித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேணாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கணக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபத்திரவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்கள் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாது போனான், உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த கதையை இயேசு சொல்கிறாரு. ஒரு ராஜா கணக்கு பார்க்குறான். அப்படி கணக்கு பார்க்கும்போது அவன் கூட வேலை செய்கிற வேலைக்காரன் ஒரு 16,000 தாலந்துகளை அவன் கடனாக பெற்றிருக்கான். அது ஒரு பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ராஜாவிடத்தில் அவன் கடனாக பெற்றிருக்கிறத ராஜா கணக்கு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறார். உடனே அவனை கூட்டின்னு வர சொல்லி கடனை அடைக்கும்படியாக கேட்குறாரு அந்த ராஜா. அவன் என்ன பண்ணுறான், காலில் விழுந்து என் கடனெல்லாம் நான் கொடுத்து தீர்த்துடுறேன் அப்படின்றான். அப்போது இல்லை நீ கடனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் சொத்து எல்லாவற்றையும் விற்று நீ அந்த கடனை அட அப்படின்னு ராஜா சொல்கிறார். அவனுக்கும் தெரியும் எல்லாத்தையும் விற்றா கூட அந்த கடனை அவனால் அடைக்க முடியாது என்று. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜாவோட காலில் போய் விழுந்து என்னை மன்னிச்சிங்க அப்படின்றான். ராஜாவும் பெருந்தன்மையாக அவனை சரி இவனால் கொடுக்க முடியாது, சரி மன்னிச்சிடுவோன்னு சொல்லி மன்னித்து அவனை விட்டுறாரு அந்த ராஜா. இவன் என்ன பண்ணுறான், அவர் மன்னித்து விட்ட பிறகு அந்த அரண்மனையிலேருந்து இறங்கி ரோட்டில் போகல, இவன்கிட்ட 100 தாலந்து வாங்கினான் பாருங்க, அவனை பார்க்குறான். அவனை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட 100 தாலந்தை எனக்கு எடுத்து கொடு, நீ என்கிட்ட கடன் வாங்கினில்ல, எனக்கு 100 தாலந்துகளை என்கிட்ட கொடு அப்படின்னு அங்கே அவன்கிட்ட சண்டை வாங்குறான். சண்டை வாங்கிறது மட்டும் இல்லை, அவனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அவனை ஜெயிலில் கொண்டு போய் தள்ளி விடுகிறான். இதை ராஜா ஒருத்தர் வழியாக கேள்விப்படுறார். ராஜா கேள்விப்பட்டு அவர் சிந்திக்கிறாரு, நாம் இவனுக்கு 16,000 தாலந்து அவ்வளோ கடனையும் நம்ம அடைச்சோம், ஆனால் இவன் 100 தாலந்து வாங்கினவனை இவனுடைய கடனை இவன் திருப்பி கேட்டு சண்டை போட்டு அவனை ஜெயிலில் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறான். அப்போது நான் மன்னித்தது போல், நான் இவனுக்கு இரக்கம் காட்டினது போல் இவனிடத்தில் கடன் வாங்கினவனிடத்தில், அதுவும் சொற்பமாக வாங்கினவனிடத்தில் இவங்க இரக்கம் காட்டல பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனை துன்பப்படுத்துகிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுக்குறான். இதையே இயேசு இந்த கதையை சொல்கிறாருன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இயேசு இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாம் நிறைய டைமு மற்றவங்களை மன்னிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அவன் இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் நிறைய நல்லது செஞ்சேன், ஆனால் அவங்க திருப்பி எனக்கு இவ்வளோ பெரிய கெட்டது செஞ்சிட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேகர் வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த கதையில் இயேசு சொல்கிறாரு,
நீ ஒன்றும் பரிசுத்தமாக இல்லை உன் வாழ்நாளில், அதுதான் சொல்கிறார். நீயும் தவறு செஞ்சுருக்கிற, பெரிய பெரிய தப்புகளெல்லாம் செஞ்சுருக்கிற. பிறந்ததுலேருந்து நிறைய தவறுகளை நாம் எல்லாருமே செஞ்சுருக்கோம். ஏன்னா பைபிள் சொல்லுது நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எல்லாரும் தவறக்கூடியவர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான், பாவம் செய்கிறவங்க தான். பைபிளை பொறுத்த வரைக்கும் கொலை செஞ்சால் தான் பாவம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க நான் கொலை செய்யலை அதனால பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு. நிறைய பேர் திருடினா தான் பாவம், நான் திருடவே இல்லை, யாருடைய இதையும் திருடலை, நான் கர்த்தர் முன்னாடி நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. பொய் சொன்னாலும் பாவம்னு வேதம் சொல்லுது. பொய் சொன்னாலும் பாவம். அப்போது நான் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் பொய் சொன்னதே இல்லை, கரெக்டாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பொய் சொல்லாதவங்க நீ யாருமே கிடையாது அப்படின்றாரு. பொய் சொன்னாலே பாவம் என்று வேதம் சொல்லுது. அப்போது பொய் சொல்கிறதுன்றது விபச்சாரத்துக்கு இணையான பாவம், திருடுறதுக்கு இணையான பாவம். பொய் சொல்கிறது மட்டும் பாவம் இல்லை, ஒரு காரியத்தை நினச்சி நம்ம பயந்தாலே அது பாவம்னு வேதம் சொல்லுது. நம்ம கோவப்பட்டாலே பாவம் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் எடுத்து ஆழமாக வாசிங்கன்னா நமக்கு தெரியும். அப்போது நாம் ஒன்றும் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் நம்ம வாழலை. அப்போது நாமும் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் தவறுகளை நம்ம செஞ்சுருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா பண்ணியிருக்கிறோம். அதனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் மன்னித்தேன். அதுக்கு ஒரு கண்டிஷனே வைக்கல, இந்த பாவத்துக்கு மட்டும் நான் மன்னிப்பு கொடுக்குறேன், இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லிஸ்ட்டை போட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை. இயேசு சிலுவையில் நாம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னித்தார். நான் உங்களுக்கு மன்னித்தேன்ல. அந்த ராஜா எப்படி அந்த 16,000 தாலந்து பெற்றான் பாருங்க, அவனுடைய கடனை மன்னிச்சார்ல, அதே போல் முழுவதுமாக மன்னிச்சார்ல, அதே போல் இயேசுவும் சிலுவையில் நாம் எல்லாரையும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தார். இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் அறைந்தவர்கள், இவனை கொல்லும் அப்படின்னு கத்துனவங்க, அங்கே இருந்த ராஜாக்கள், ரோம சோல்ஜர்கள், சிப்பாய்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் அவரை அடித்தவங்க, அவரை வேதனைப்படுத்தினவங்க, அவரை காயப்படுத்தினவங்க, அவரை துன்பப்படுத்தினவங்க எல்லாரையும் சிலுவையில் இயேசு மன்னிக்கிறார். இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் அவங்க செய்கிறார் பாருங்க. இந்த சைடில் வலதுபுறத்தில் இருந்த அந்த கல்வனை அவர் மன்னிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி மன்னிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் மன்னிச்சதை எப்படி சொல்கிறார் பாருங்க. இயேசு இன்று நீ என்னுடன் பரகதியில் இருப்பாய் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீ பரலோகத்தில் என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்கிறார். பரகதி வேற பரலோகம் வேற கிடையாது. ஏன்னா அவர் சொல்லும் போதே தெளிவாக சொல்கிறார், என்னோடு கூட நீ இருப்பாய் அப்படின்றார். புரியுதுங்களா? என்னோடு கூட இருப்பாய் என்று இயேசு சொல்லும்போது அது பரலோகம்தான். நிறைய பேர் வல்லுநர்களே வாதாடுறாங்க, பரலோகம் வேற பரகதி வேற பிரதர் அப்படின்றாங்க நிறைய பேர். கிடையவே கிடையாது. ஏன்னா கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே பரலோகம். அவர் அதனால தான் இந்த மாதிரி டிபேட்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னோடு கூட பரகதியில் இருப்பாய். நல்லா கவனிங்க, அவன் வாழ்நாள் எல்லாம் மோசமான பாவங்களை செய்து வாழ்ந்தான். இந்த கல்வன், நல்ல கல்வன் அப்படின்றோம் நம்ம. அவன் நல்ல வாழ்ந்த வரைக்கும் அவன் கல்வன் தான். அவனுக்கு சிலுவை மரணத்தை ரோமர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவன் கொடுமையான பாவத்தை அவன் செஞ்சுருக்கணும். சாதாரணமாக சிலுவை மரணம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுவது கிடையாது. டக்குன்னு சரி இவன் ஒரு தப்பு பண்ணால் அவனை தூக்கி சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அங்கே ஜுடிஷியரி ப்ரொசீஜர் நிறையா இருக்குது, சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தது, நிறைய நல்ல சட்டங்களை ஏற்றி வைத்திருந்தாங்க. அதனால் இவன் சிலுவையில் இவனை அறையிறாங்கன்னா இவன் செய்த குற்றம் ரொம்ப கொடூரமான குற்றமாக இருந்திருக்கும். சும்மா சாதாரணமான குற்றம், திருடினான், பொய் சொன்னான், மற்றவங்களை அடித்தான், வலித்தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. துன்பப்படுத்தினான், காயப்படுத்தினான், அதனால் இவனுக்கு சிலுவை மரணம் கொடுக்கல. இவன் ரொம்ப கொடுமையான பாவத்தை அவன் செஞ்சதுனால தான் அவனுக்கு இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக இந்த சிலுவை மரணம் யார் கொடுப்பாங்கன்னா தேச துரோகம் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேச துரோகம்
பண்ணுகிறவர்களுக்கு இந்த மாதிரி மரணம், சிலுவை மரணம் கொடுக்கப்படும். இந்த சிலுவை மரணம் என்பது யூதர்களுடைய மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த சிலுவை மரணம் என்பது யூதர்களுடைய தண்டனை கிடையாது, அது ரோமர்களுடைய தண்டனையாக இருக்குது. ஏன்னா இவங்க யூதர்கள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமர்களுக்கு அடிமையாக இருந்ததுனால எல்லா தண்டனைகளை கொடுக்கறதுக்கு, தீர்ப்பை கொடுக்கறதுக்கு ரோமர்களுக்கு தான் அதிகாரமாக இருந்தது. ரோமர்களுடைய மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்னன்னா சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணம் இவனுக்கு இந்த கல்வனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவன் சும்மா சாதாரண பாவங்களை அவன் செய்யலை, ரொம்ப கொடூரமான பாவங்களை அவன் செஞ்சிருக்கிறான். அப்படி கொடூரமான பாவம் செய்தவன் கூட இவரை கடவுள் என்றும் இவர் நல்லவர் என்பதையும் அவன் அறிந்து அறிக்கை செய்கிறதுனால இயேசு சொல்கிறாரு, இன்று நீ பரகதியில் என்னோடு கூட இருப்பாய் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்நாளெல்லாம் இவன் கொடுமையான பாவங்களை செய்து திருடனாக என்னமோ பாவம், மோசமான பாவங்களை செய்த மனுஷனையும் கடைசியில் அவன் மனம் திரும்பும்போது இயேசு அவனை சிலுவையில் மன்னிக்கிறத பார்க்க முடியுது. அங்கே அவன் ஒன்றும் பாவத்தை அறிக்கையிடலை, ஆண்டவரே நான் இந்த பாவம்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு அறிக்கையிட்டு அதன் பிறகு அவன் பாவம் மன்னிப்பாங்க வாங்கலை. அவரை கடவுள் என்றும் அவர் நல்லவர் என்பதையும் அவன் உணர்கிறான், அறிக்கை செய்கிறான். அந்த அறிக்கை செய்கிறதே பாவ மன்னிப்பை அடையிறதுக்கு இவனுக்கு தகுதியை அவனுக்கு கொடுத்திருக்கிறது. இயேசு சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு என் கூட நீ இருப்ப அப்படின்ட்டு. அப்போது வாழ்நாளெல்லாம் தவறு செய்த மனுஷனை, பாவம் செய்த மனுஷனை இயேசு மன்னிக்கிறார். நம்மளை கூட நாம் செய்த தவறுகளை இயேசு சிலுவையில் மன்னித்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இனிமேல் செய்கிற பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதே இல்லை, கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாம் செய்கிற இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்தை தான் மன்னிக்கிறார் அப்படின்றது தான் நிறைய பேரை கூற்றாக இருக்குது. இல்லை, அப்படியே வேதம் சொல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேலும் நாம் செய்கிறதுக்கான பாவத்துக்கான விலை கிரயத்தை இயேசு சிலுவையில் கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. நாம் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு இல்லை அடுத்த வருஷம் செய்ய போகிற பாவத்துக்கான விலையையும் இயேசு சிலுவையில் தந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நான் எங்கேயுமே கேட்டது இல்லையே, இந்த பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு பேதுருகிட்ட சொல்கிறாரு, கோழி கூவதற்கு முன்பாக நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு என்ன தவறு செய்ய போகிறான் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும், இவன் செய்வானும் தெரியும். புரியுதுங்களா? பேதுரு ஒன்றும் சாதாரணமான தவறு அவன் செய்யலை. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இயேசுவை திட்டவும் சபிக்கவும் ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லி. அவன் இயேசுவை திட்டினா சபித்தான் என்று வேதம் சொல்லு. இவன் இப்படி செய்வான்றத இயேசு முன்னாடியே சொல்கிறாரு. சேவல் கூவறதுக்கு முன்னாடி 3 முறை நீ சொல்லுவாய். ஒரு தடவை சொல்லல, அவன் திட்டவும் சபிக்கும். வந்து கேட்குறாங்க, நீ இயேசுக்கிட்ட இருந்த ஆள் தானே நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்டப்போ அவன் சொன்னான், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம். அவன் அப்படி செய்யலை. அவரை எனக்கு யாருன்னே தெரியாது, அவரை திட்டவும் சபிக்கவும் ஆரம்பித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு தடவை சொல்லலை, 3 தடவை கேட்குறாங்க, 3 தடவையும் அவன் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்துகிறான். கோர்ட்டில் பார்த்தீங்களா, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஏன்னா அதை உறுதிப்படுத்துகிறாங்க, அது கரெக்டு தான் அப்படின்றது உறுதிப்படுத்துகிறாங்க. அதே போல் பேதுருவும் 3 முறை சொல்கிறான், இவரை எனக்கு தெரியாது சொல்லிட்டு அவரை சாபிக்கவும் திட்டவும் ஆரம்பிக்கிறான். நாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் இயேசுவை சபித்திருக்கிறோமா, நாம் திட்டி இருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனால் இவன் நம்ம செய்ய பாவத்தை விட பெரிய பாவத்தையே அவன் செஞ்சுட்டான். அவரை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி கூட மறுதளிச்சுட்டான். கூடவே இருந்தான், இயேசுவோடு கூடவே இருந்தான், இயேசுவோடு உணவருந்தினான், இயேசுவோடையே இந்த 3.5 வருஷம் கூடவே இருந்தான். அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் கண்டான்.
இவனே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவனும் செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரோடு சாப்பிட்டான், உறங்கினான். இன்னும் சொல்ல போனால் அவங்க மாமியார் ஜுரமாக இருந்தது கேள்விப்பட்டவொடனே இயேசுவை மாமியார் வீட்டுக்கு கூட்டின்னு போய் மாமியாரை சரியாக்கலாம், ஜுரத்தை நீங்கும்படியெல்லாம் செஞ்சான். கர்த்தர் அவனுக்கு எவ்வளோ நல்லதுகளை நன்மைகளை நிறைய அவனுக்கு செய்திருந்தோம். அவன் அங்கே மறுதளிக்கிறத, அவன் அங்கே அவரை யாருன்னே தெரியாது என்று சொல்கிறதையும், அவரை சபிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே இயேசு சொல்லிட்டாரு, இவன் இந்த பாவத்தை செய்வான்னு. இவன் இந்த தவறு செய்த பிறகு இயேசு மரித்து உயிரோடு எழும்புகிறார். வேதம் சொல்லுது, இவன் இயேசுவை பார்க்க இவன் கொஞ்சம் தயங்குறான். இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குது, இந்த பேதுருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ஏன்னா மரியாதைலாம் வந்து சொல்கிறாங்க, அவங்க சீடர்லாம் வந்து சொல்கிறாங்க, பார்த்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க, இயேசு உயிர்த்திட்டார், நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்றத இவனுக்கு வந்து சொல்கிறாங்க. இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடுச்சு, இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா இது, அவர் உயிரோடு எழுந்துட்டார், நம்ம மறுதளிச்சிட்டோம், அவரை திட்டவும் செஞ்சிட்டோம், அவரை வேணான்னு சொல்லிட்டோம். அப்படி நம்ம சொன்ன பிறகு கூட இப்போது அவரை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி அவரை அணுக போகிறோம், அவரை எப்படி பார்க்க போகிறேன், என்ன முகத்தோடு நான் பார்க்க போகிறேன்? பெரிய தவறை செஞ்சிட்டேன் நான், அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அவரை திட்டவும் செஞ்சிட்டேன், சபிக்கவும் செஞ்சிட்டேன். ஒரு தடவை மட்டும் இல்லை, 3 தடவை செஞ்சிட்டேன். இது பெரிய பாவம். கடவுளை மறுதளிக்கிறது, கர்த்தரை மறுதளிக்கிறதுன்றது ரொம்ப ஒன்றும் சாதாரண பாவம் இல்லை வேதத்தில், இல்லையா? நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை இயேசு தேடி வருகிறார். இவன் தேடி போகல, இவன் குற்ற உணர்வோடு இவன் இருக்கிறான், இவன் பயத்தோடு இருக்கிறான். நம்ம போய் அவரை எப்படி நம்ம சந்திப்பது, அவர் முகத்தை எப்படி பார்க்குறது? ஆனால் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அவனை தேடி வந்து அவனை மன்னித்தார் என்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு நாம் செய்த பாவங்களை மட்டும் இல்லை, நம்ம செய்ய போகிற தவறுகளை கூட அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, இங்கே பாஸ்டர் நின்று பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற பொழுது தைரியமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த லைசன்ஸ்லாம் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் பாவத்தை குறித்து அவர் உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுது, இல்லையா? பெந்தகோஸ்து நாள் அன்று நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் பணி 1:8 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியை பெந்தகோஸ்து நாள் அன்று அவர் வாக்கு கொடுத்தபடியே கொடுத்துட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்னா, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது, நாம் வழி தவறும் போது, நாம் பாவம் செய்யும் போது, நாம் தவறுகளை நடப்பிக்க தயாராக ஆகும்போது நமக்குள்ளே இருந்து சொல்கிறாரு, செய்யாது இந்த பாவம். அவ்வளோதான் அவர்கிட்டருந்து வர வார்த்தை. நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருப்போம்னா நாம் செய்யக்கூடாது. அப்படி நாம் தெரியாமலோ இல்லை சூழ்நிலை காரணமாக விழுந்து விட்டாலும் செய்து விட்டாலும், இங்கே பேதுருவை எப்படி இயேசு மன்னித்தாரோ அதே போல் அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் நேற்று செய்த பாவங்களை மட்டும் இல்லை, இன்று செய்த பாவங்களை மட்டும் இல்லை, நாளைக்கு செய்ய போகிற பாவங்களை மட்டும் இல்லை, எல்லா பாவங்களையும் மன்னித்து தம்முடைய இரத்தத்தால் அவர் நம்மை கழுவி இருக்கிறார். வரப்போகிற பாவத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்பதற்கு பேதுருவே ஒரு சாட்சியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லு. இப்படி இவ்வளோ அன்புள்ளவர், இவ்வளவு இரக்கம் உள்ளவர், இவ்வளவு கிருபை உள்ளவர், இவ்வளவு காரண்யம் உள்ளவர், இவ்வளவு அன்புள்ளவர் அவர் இவ்வளவு நம்மளை மன்னிக்கும் போது நாம் மற்றவங்க நமக்கு செய்த பாவங்களை நாம் மன்னிப்பது ரொம்ப இலகுவாயிடும், அது ரொம்ப ஈஸி ஆகிடும். ஆனால் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம தவறு செய்யும்போது நம்மளால் மன்னிக்கவே முடியாது.
ஆனால் நம்ம நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சோன்னா நாம் செய்த சிறு வயது முதல் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் அப்படின்றத நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நமக்கு தவறு செய்தவர்களை நாம் கண்டிப்பாக மன்னிக்கிறவர்களாக, மன்னிப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். அது ரொம்ப சுலபமாக இருக்கும். நாம் மன்னிக்காமல் எவ்வளோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மன்னிக்கவே மாட்டேன் அவங்கள. ஆனால் 10 மணி நேரம் கூட ஜெபிக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு, முட்டிக்கால் போட்டுன்னு இருக்கிறதுக்கு, கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன். எப்படியும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுடுவார் அப்படின்ற நம்பிக்கை உடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நீ ஜெபம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, மார்க்கு 11:25 நம்ம வாட்சோம் இல்லையா, அவர் சொல்கிறாரு, ஜெபம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நீ எல்லாரையும் மனதார அதில் எழுதப்பட்டிருக்கு. சும்மா இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டோம், இந்த பிரசங்கத்தை கேட்டோம், இந்த பிரசங்கத்தில் பாஸ்டர் சொல்லிட்டாரு எல்லாரையும் மன்னிக்கணும், அது அப்படி நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னா அது நாளைக்கே மறுபடியும் உங்களுக்குள்ள வழிகளை உண்டாக்கும். மனதார மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் கர்த்தர் நம்மளை எப்படி நம்முடைய எல்லா பாவத்தையும் ஒன்று விடாமல் மன்னித்திருக்கிறார் சிலுவையில். அதுக்குரிய விலையை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய விலை. அந்த விலையை அவர் கொடுத்து நம்மை மன்னித்திருக்கிறார்ன்றப்போ நாம் மற்றவர்களை மன்னிப்பது நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். நாம் மற்றவர்களை மன்னித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபத்துக்கான பதில் கண்டிப்பாக வரும். ஏன் உங்கள் ஜெபத்துக்கான பதில் வரலன்னா, அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களை மன்னிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால தான் சொல்லுவாங்க, ஃபர்கிவ்னஸ் இஸ் நெக்ஸ்ட் டு தி காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். இன்னும் ஜபம் இவ்வளோ பிரசங்கங்களை, இவ்வளோ வார்த்தைகளை கேட்ட பிறகு என்னால் அவங்கள மன்னிக்க முடியாது பிரதர், அது திரும்ப திரும்ப அவங்களுடைய யோசனை எனக்குள்ளே வருகிறது, அவங்க செஞ்ச காரியத்தோட சிந்தனை வருகிறது, காலை மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி, அது தொடர்ந்து என்னை ஹார்ன் பண்ணுது, என்னை துன்பப்படுத்துது, காயப்படுத்துது, அவங்க செஞ்சதெல்லாம் என் நினைவில் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு முறை நைட் விஜில் நடத்த, இரவு ஆராதனை நடத்த போயிருந்தேன். நம்ம ஊரில் தான் ஒரு சர்ச்சுக்குள்ளே. அங்கே இந்த பிரசங்கத்தை மன்னிக்கணும், பிறரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஸ்தவங்க தான் இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். அப்படி பிரசங்கம் முடித்த பிறகு ஒரு அம்மா வந்தாங்க. அது எப்படி பிரதர் மன்னிக்க முடியும், நீங்கள் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க, மன்னிங்க அப்படின்னு வேதத்தை படித்து சொல்லிட்டீங்க, என்னால் மன்னிக்க முடியாது, எங்கள் அண்ணன் என் வீடு வாசல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார், திருடின்னு போயிட்டார், ஆனால் இன்றைக்கி நான் நிர்கதியாக தனியாக நிற்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க மன்னிக்கணும்னு சொல்கிறீங்க. நான் சொன்னேன், நான் சொல்ல கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ வீடுகளை இழந்திருக்கலாம், நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மன்னித்து விசுவசிப்பீங்கன்னா, இயேசு வேதத்தில் சொல்கிறாரு, நீ என் நிமித்தம் ஒரு வீட்டை நீ இழந்தீன்னா நான் 100 அத்தனையாக கொடுப்பேன் அப்படின்றார். இன்றைக்கி 100 வீடு கிடைக்க உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ மன்னிச்சின்னா கர்த்தர் உனக்கு, நீ ஒரு வீட்டை இழந்திருக்கலாம், இல்லை 2 வீட்டை கூட இழந்திருக்கலாம் உன் சகோதரனிடத்தில், ஆனால் நீங்கள் மன்னித்து இயேசு இடத்துல கேட்பீங்கன்னா, அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, இம்மையிலும் மறுமையிலும் நான் தருவேன், நீ எனக்காக எதெல்லாம் இழக்கிறாயோ அதை நான் 100 அத்தனையாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் மன்னித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் 100 வீடை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக மாறிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக வீடுகளை கொடுப்பார் என்று சொன்னார். ஏன்னா மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே யார் ரைட்டு யார் தப்புன்றது இயேசு பார்க்கவே இல்லை. அந்த கதையை சொல்கிறார் இல்லையா, அந்த ராஜா கணக்கு பார்க்க வரான் அப்படின்ற அந்த கணக்கு பார்த்தப்போ 16 தாலந்துகளை ஒருத்தன் கடனாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அப்படி சொல்லுகிறவர் சொல்கிறார் பாருங்க, அந்த இடத்துல யார் தப்பு யார் ரைட்டுன்றது கிடையாது.
இரக்கம் காட்டுமா இல்லையான்றது தான் இங்கே சப்ஜெக்டே. மன்னிப்பில் யார் ரைட்டு யார் தப்புன்றது கிடையாது. இரக்கம் காட்டுமா இல்லையான்றது தான். கர்த்தர் நம்ம மேலே இரக்கம் காட்டினார், நாம் மற்றவர்கள் மேலே இரக்கம் காட்டுகிறோமா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. அப்போது இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார். நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இந்த பூமியில் வாழ்ந்தால் கூட அவர் சிலுவையில் மன்னிச்சிட்டதுனால நாம் இறந்தா பரலோகம் போயிடுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழும் காலத்தில் நாம் துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மன்னிக்காதனால வருகிற விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதனால தான் யாக்கோபு எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3:16. நான் மன்னிக்காமல் விடுறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா பிரதர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தானே தவறு செஞ்சாங்க, அவங்க தானே பாவம் செஞ்சாங்க, அவங்க தானே அதோட தண்டனையை அனுபவிக்கணும், அவங்கள கர்த்தர் எப்படியும் தண்டிப்பார் அப்படின்ட்டு தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய யோசனையாக இருக்குது. நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றோம். ஆனால் இங்கே யாக்கோபு 3:16 என்னுடைய ஆவிக்குரிய கண்களே திறந்த வசனம்னு நான் சொல்லுவேன். சொல்கிறார் பாருங்க, வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கு சகலமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. வாசிங்க மறுபடியும் பிரதர், வாசிங்க. இந்த வசனத்தை படித்து பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க. யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. மன்னிக்காதனால நமக்கு என்ன வருது? வைராக்கியம் வருது, விரோத மனப்பான்மை வருது, விரோதிக்கிறோம், அவங்கள விரோதிக்கிறோம். இதனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா கலகம் உண்டாகுது, நம்ம வாழ்க்கையில் கலவரம் நடக்குது, கலகம் உண்டாகுது, எல்லா துர்ச்செயல்களும் நம்ம வாழ்க்கையில் காணப்படுது. நம்ம மன்னிக்காமல் விடுறதுனால நம்ம வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக, பாடுகள் நிறைந்ததாக, இன்னும் சொல்லப்போனால் வேதம் சொல்லுது பாருங்கள், கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டாகும், துர்ச்செயல்கள் நடக்குமா. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஐயோ அவர் நல்லவராக இருந்தார், அவருக்கு ஏன் இந்த கெட்டது நடந்தது, இவ்வளோ பெரிய பாதிப்பு அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம வெளியே தான் அவரோட பிக்சரை நம்ம பார்க்குறோம். ஆனால் மனதளவில் அவர் மன்னிக்காமல் கூட இருக்கலாம். மன்னிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கலகம் நடக்கும். அது மட்டும் இல்லை, துர்ச்செயல்கள், நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது, நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது, அது துர்ச்செயல் இல்லையா? இது மாதிரி துர்ச்செயல்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்படி நடக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்கிற பாவங்கள், தவறுகள் இதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் மெயினாக என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மற்றவர்களை மன்னிக்காமல், யார் மேலேயோ வருத்தம் இருக்குது, யார் மேலேயோ கசப்பு இருக்கிறது, ஏதோ என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை நிந்தித்துட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் எவ்வளோ பண்ணேன், அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்ற அந்த விரோதமான மனப்பான்மை, அந்த என்ன சொல்கிறது, வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும்போது கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். துர்ச்செயல்கள்லாம் என்ன, கெட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் நம்ம கர்த்தர் சொல்கிறாரு, மன்னியுங்கள் என்று சொல்கிறார். மனதார மன்னிங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களை மன்னியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மன்னிப்பது நமக்கு அவங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, நமக்கு பெரிய லாபமாக இருக்குது. ஏன்னா நம்ம துர்ச்செயலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ மன்னிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பாடுகள், துன்பங்கள், எதிர்பாராத அழிவுகள், மோசமான காரியங்கள் ஏற்படும். ஏன்னா அதுதான் லாவாக என்ன சொல்கிறது, விதியாக அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இட் இஸ் எ லா. நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கு பல துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு வரும்.
அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் அப்படின்றார். நீங்கள் ஓசியாவின் புஸ்தகம் வாசிச்சிருக்கீங்களா? அந்த ஓசியா அவர் ஜெபம் பண்ணுறார், கர்த்தர் இடத்துல அவர் ஜெபம் பண்ணுறார், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு அந்த ஓசியா கர்த்தர் இடத்துல கேட்குறார். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணணும்னா ஒரு மனைவிக்காக இல்லை ஒரு கணவனுக்காக வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கும்போது நம்ம ஜெபிச்சோன்னா கர்த்தர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்திடுவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சின்னுக்கிறாங்க. ஆனால் இந்த ஓசியாவின் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். ஏன்னா இந்த ஓசியா ஜெபிக்கிறாரு, அவர் ஜெபிக்கும்போது கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை இவர் நினச்சின்னுக்கலாம், கடவுள் கொடுத்தாருன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், சரியாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் சரியாக இருப்பாங்க, நம்மளா போய் தேடணும்னா அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, அதனால் கடவுள்கிட்டே கேட்டு பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு ஜெபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஜெபிச்சப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே ஒரு விபச்சாரி இருக்கிறான், அவளை தான் உனக்கு நான் மனைவியாக தெரிந்து கொண்டு இருக்கிறேன், அவளை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணின்னு வாழு அப்படின்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இவனும் என்ன செய்கிறான், இவன் ப்ராஃபட் இல்லையா, தீர்க்கதரிசி இல்லையா, இவனும் போய் விபச்சாரி ஹார்லெட்டை போய் அவளை கூட்டிகிட்டு வரான், கூட்டிகிட்டு வந்து மனைவியாக்கி வாழ்கிறான். அப்படி வாழும்போது கொஞ்ச நாள் நன்றாக இவர்கள் வாழ்கிறாங்க. மறுபடியும் அவன் மனைவி என்ன பண்ணுறான், மறுபடியும் விபச்சாரம் செய்வதற்காக அந்த விபச்சார விடுதிக்கே மறுபடியும் போயிடுறான். மறுபடியும் ஓசியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தீங்க, நான் ஜெபித்தேன், ஆனால் ஒரு விபச்சாரியே எனக்கு மனைவியாக கொடுத்துட்டீங்க, ஆனாலும் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வார்த்தை சொல்லிச்சு, உங்களுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அவள் திரும்பி அந்த விபச்சார விடுதிக்கு போய் விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் போய் அவளை கூட்டிகிட்டு வந்து அவளை மன்னித்து மறுபடியும் கூட்டின்னு வந்து வாழு அப்படின்றார். அற்புதமான புஸ்தகம் ஓசியா புஸ்தகம். அவன் என்ன பண்ணுறான்னா அவளை மன்னித்து மறுபடியும் அவளை கூட்டி கொண்டு வந்து அவளோடு வாழ்கிறான். ஏன் இந்த 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 சரித்திரம் ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஓசியா கர்த்தருக்கு ஒரு அடையாளமாக சிம்பலாக இருக்கிறான், நிழலாக இருக்கிறான். அவன் கடவுள் கிடையாது, அப்படியே எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? சிம்பல். இந்த ஸ்டோரியின் வழியாக கர்த்தர் நமக்கு சொல்கிறது என்னன்னா, நான் உங்களை அன்லிமிட்டடாக நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்களும் மற்றவர்களை மன்னிங்க. ஹார்லெட்டை அந்த விபச்சாரி இருக்கிறா இல்லையா, அது பாவம் செய்கிற ஒரு மனுஷனை குறிப்பிடுகிற ஒரு சிம்பலாக அவள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறான். அப்போது ஓசியா எப்படி ஒரு பாவ மனுஷனை திருமணம் செய்ய மனுஷிய, அதுவும் விபச்சாரத்தில் இருக்கிறவள, இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்கிற பெண்ணை கல்லால் அடித்து கொல்லணும்னு வேதம் சொல்லுது. மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட், யூதர்கள் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இது தான். நீங்கள் டெத் ஆஃப் ஜாரோ என்ற ஒரு ஈரானியன் மூவி இருக்குது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்லால் அடித்து கொலை பண்ணுறது எவ்வளோ கொடூரமான தண்டனை என்று. சும்மா அப்படி நிற்க வச்சு அடிக்க மாட்டாங்க, ஒரு நல்ல பள்ளத்தை உண்டாக்கி, இது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் பள்ளம் உண்டாக்கி இறக்கி அது மேலே மண்ணை கொட்டிட்டு, ஏன்னா ஓடக்கூடாது நவரக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அப்படி அடித்த அப்படியே முறிஞ்சு விழுவா, அந்த இடுப்பு அப்படியே முறிஞ்சு விழுவா, அப்படி தான் விழுவாங்க முக்காசி. அந்த பணத்தை கூட புதைக்கலாம் மாட்டாங்க, உடனே எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுவாங்க, நாய்க்கு நரிக்கு அப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்க. அவ்வளோ மோசமான பாவமாக அந்த விபச்சாரம் கருதப்பட்டது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த 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 ஓசியாவின் மனைவி இருக்கிறான், புரியுதுங்களா? அப்படிப்பட்டவளை அவன் மன்னித்து அவளை மணந்து கொள்வது மட்டும் இல்லை, மணந்து வாழ்ந்த பிறகும் சில காலங்கள் வாழ்ந்த பிறகும் மறுபடியும் அந்த தப்பை செய்யறது விபச்சார விடுதிக்கு போன பிறகும்
மறுபடியும் ஓசியா மன்னித்து தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூட வாழ்கிறான். இதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஓசியாவை போல நீங்கள் செய்த தவறுகள், செய்ய போகிற தவறுகள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அதே போல் நீங்களும் கூட மற்றவர்களை மன்னிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னே நிறைய பேருக்கு என்னென்னா, ஜெபம் பண்ணால் தேவனிடத்துலேருந்து பதில் வரும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகணும்னா நம்முடைய இருதயம் மாறணும். அதுதான் நம்ம பிரசங்கம் கேட்குறோம். ஒரு கோயிலில், ஒரு சர்ச்சுக்குள்ளே ஏன் பிரசங்கம் கேட்குறோம்னா, நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள, புதுசாக காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இல்லை. அங்கே நின்று போதகர் போதிக்கிற காரியங்களை நம்ம இருதயத்தில் வாங்கி அதை சிந்தித்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருதா என்னான்னு தெரியல. ஆனால் நம்ம இருதயத்தை லைட்டாக மாற்றினா கூட நமக்கு நிறைய பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு காத்திருக்கிறது. இன்னும் இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டு, இல்லை நான் அவங்களெல்லாம் மன்னிக்க மாட்டேன், இந்த பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்த பிறகு யாரோட முகம்லாம் தெரிஞ்சுது பாருங்கள். யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நான் சொன்னப்போ யாரெல்லாம் முகம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதோ அவங்களெல்லாம் இன்னும் நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீங்கன்னா, இயேசுவை போல் ஒரு சிறந்த சைக்காலஜிஸ்ட் யாரும் கிடையாது. அவர் நம்மளை அவருக்கு டீல் பண்ண நல்லா தெரியும். ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சுலபமான வாழ்க்கை. அதனால தான் இயேசு போதிக்கும்போது சொல்கிறார், என் நுகம் எளிதுன்னு சொல்கிறார். அப்போது அவருடைய போதனை ரொம்ப ஈஸியானது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக அதை கடைபிடிக்க முடியும். நம்ம இயேசுவின் போதனையை நம்மளால் கடைபிடிக்க முடியலன்னா நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, இல்லை போதிக்கிறவங்க சரியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு போதிக்கல அப்படின்றது தான் காரணமாக இருக்குது. இங்கே சொல்கிறார் பாருங்க, பேதுரு 5 மத்தேயு 5:44. மத்தேயு 5:44. மன்னிக்கவே முடியல. ஏன்னா என் கணவன் தவறு செஞ்சிட்டான், என் மனைவி, என் கூடயே இருந்த மனைவி தவறு செஞ்சுட்டான், எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு தவறு செஞ்சுட்டாங்க, இந்த என்ன சொல்கிறது, அண்ணன் கூட பிறந்த சகோதரி தவறு செஞ்சுட்டாங்க, இல்லை எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, என் கூட இருந்தவங்களே ரொம்ப பெரிய தவறை எனக்கு செஞ்சிட்டாங்க. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியவே இல்லை. அப்புறம் எங்கே மன்னிக்கிறது? இயேசு சுலபமாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதில் எனக்கு நிறைய போராட்டம் இருக்குதுல்ல. இவ்வளோ காலம் அவங்க மேலே மனத்தாங்களாக இருந்தேன், வேதனை அந்த பார்த்தா அவங்கள திட்டிடலாம், இல்லை அடிச்சிடலான்னு கூட தோணுச்சு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படின்னு என்னை நற்கதியாக கூட விட்டுட்டாங்க. என்ன செய்யறது? அதுலேருந்து எப்படி வர முடியல? நானும் மன்னிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்கள மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், மனதார ஏற்றுக்கொள்ளணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு இன்னும் மனசு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, ஆண்டவர் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை சரி செய்ய அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு வாட்ச் கம்பெனி எடுத்துங்க, ஒரு டைட்டன் வாட்சே எடுத்துங்க, நமக்கு தெரிஞ்ச வாட்சுங்க, இல்லையா, ஃபேமஸான வாட்ச். இந்த டைட்டன் வாட்சே எடுத்துங்க. அந்த வாட்ச் கம்பெனிக்காரன், புரியுதுங்களா, நம்ம வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியும். ஏன்னா அதை உண்டாக்கினவன், அந்த வாட்சை உண்டாக்கினவன் அவன். ஓகேங்களா? அதனால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியும். நமக்கு வாட்சி கெட்டு போச்சுன்னா, ஓடலைன்னா, டைட்டன் ஷோரூமுக்கு எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் 2-3 நாளில், அவன் குறிப்பிட்ட நாளில் அவன் சரியாக சரி செய்து கொடுத்து விடுவான். ஏன்? அவன் தான் அந்த வாட்சை உண்டாக்கினான். கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார், அவர் நம்மளை படைத்தார். நமக்கு நம்மளை சரி செய்ய தெரியாது, ஆனால் அவருக்கு நம்மளை சரி செய்ய தெரியும். எப்படி வாட்ச் கம்பெனிக்காரனுக்கு அந்த வாட்சை சரி பண்ண தெரியுதோ, அதே போல் கர்த்தருக்கு நம்முடைய ஆவியாக இருந்தாலும் சரி, ஆத்மா இருந்தாலும், சரீரமாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அவரால் ஈஸியாக சுலபமாக தீர்த்து வைக்க முடியும். இப்போலாம் பாருங்கள், இந்த ஆடி, பிஎம்டபிள்யூலாம் கார்லாம் பாருங்கள்,
அது வாங்கினா, அது வாங்கி நீங்கள் ஓட்டிகிட்டே போனீங்கன்னா நடுவில் எங்கேயாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த ஆடி ஓனர் அந்த அந்த கடைக்காரன் முதலே சொல்லி கொடுத்துட்றான். காரு நின்றுடுச்சுன்னா லோக்கலில் மெக்கானிக்கெல்லாம் தேடக்கூடாது. எங்கே நின்றுடுச்சியோ அங்கே நிப்பாட்டிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிங்க, ஆள் வந்து எடுத்துன்னு போய் ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். நீங்கள் வேறு யாராவது மெக்கானிக்கை கூப்பிட்டு இந்த காரெல்லாம் காமிக்காதீங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா ஆள் வருவாங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வருவாங்க. அவங்க வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன் அது ஆடி கார்காரன் சொல்கிறான்னா அவனுக்கு தெரியும் அந்த காருக்குள்ளே என்ன இருக்குது, அதை எப்படி ரிப்பேர் பண்ணுவோம். கர்த்தருக்கும் நம்ம உள் மனசில் இருக்கிற காயங்களை ஆற்ற அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தால் கூட திரும்ப திரும்ப நமக்கு நிறைய அந்த இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப வருது. அவங்க மேலே கோபம் வரும், எரிச்சல் வரும், தவறு செஞ்சுட்டாங்களேன்ற கோபம் வரும், எரிச்சல் வரும், வேதனை வரும். அவங்கள ஏதாவது துன்பப்படுத்திடணும், இல்லை அவங்க வாழ்க்கையில் கெட்டது நடக்கணும் அப்படின்லாம் நம்ம மனசு அதுவாக நமக்குள்ளே வருகிறத, தனியாருக்குள்ளே தான் நிறையா அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு தான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். இது மலை பிரசங்கத்தில் வருது, இயேசுவோடைய மலை பிரசங்கத்தில் வருது. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் எனிமியை, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்கள முதல்ல நேசிங்க. அது யாராக கூட இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், பாஸாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சபிக்கிறாங்கன்னா நீங்கள் திருப்பி சபிச்சிடாதீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. 3வது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. 4 காரியங்களை சொல்கிறார். இந்த 4 காரியத்தையும் நாம் செய்ய ஆரம்பிப்போம்னா நமக்குள்ளே இருக்கிற அவங்கள குறித்த விரோதமான மனப்பான்மை, அவங்க மேலே இருக்கிற எரிச்சல், இதெல்லாம் நம்ம இருதயத்தை மாற்றும். இந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நான் ஒரே ஒரு இந்த இதுலேருந்து சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நான் ஒரே ஒரு இந்த உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்ற அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் எடுக்கிறேன். நான் உங்களை சபிக்கிறவங்களாம் உங்களை துன்பப்படுத்துகிறவங்கள, காயப்படுத்துகிறவங்கள காலையில் ஏஞ்சி அவங்கள இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க பேரை சொல்லி, அவங்க யாராக கூட இருக்கலாம், உங்களால் அவங்கள மன்னிக்கவே முடியல, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஏஞ்சி அவர்களை ஆசீர்வதிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அவங்க பேரை சொல்லி சொல்லுங்கள். கொஞ்ச நாள், 1 மாதம் 2 மாதம், ஒரு 30 days டைம் எடுத்துங்க. காலையிலையும் ராத்திரியும் ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. ஒரு 30 நாளைக்கு அப்புறம் உங்கள் இருதயமே மாறி இருக்கும். ஏன்னா அவர்களை பற்றிய எண்ணம், விரோதமான எண்ணம் நமக்குள்ளே வரும்போது, விரோதமான சிந்தனை வரும்போது, கோபம் வரும்போது, ஆத்திரம் வரும்போது, அவங்க இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்ற எண்ணம் வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அடி மனசுலேருந்து அந்த குரல் வரும். நீ அவங்கள காலையில் தான் ஆசீர்வதிச்ச, இப்போ சபிக்கிற பற்றியா அப்படின்ற அந்த உள்ளத்துலேருந்து குரல் நமக்குள்ளே இருந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரலே உங்களை மாற்றவும் ஆரம்பிக்கும். அந்த சப்கான்ஷியஸ்லேருந்து வருகிற அந்த குரலை, நீ ஆசீர்வதிச்சல்ல, இப்போ ஏன் சபிக்கிற, நீ தானே ஆசீர்வதிச்ச அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னியே, அவங்கள மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னியே, இப்போது சபிக்கிறிய, மனசில் அவளை திட்டுறிய, மனதார அவங்க மேலே விரோதமாக இருக்கிறிய, நீ தானே ஆசீர்வதிச்ச அப்படின்னு நம்ம மனசே நமக்கு சொல்லும். அப்போ நமக்கு தெரியும், நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறோம், நம்ம சபிக்கக்கூடாது அவங்கள அப்படின்னு. அப்போது நீங்கள் காலையில் ஏஞ்சி காலையில் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் நம்முடைய இருதயம்
இன்னத்தை செஞ்சால் மாறும் அப்படின்னு. அப்போ இங்கே சொல்கிறாரு, ஆசீர்வதிங்க அவங்கள. ஆசீர்வதிச்சு இயேசுவின் நாமத்தில் அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவங்க உங்கள் வாழ்க்கையை பாழாக்கியிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், மேலேருந்து கீழே கூட தள்ளி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பீங்கன்னா அந்த விரோதமான அவங்க மேலே இருந்த விரோதமான மனப்பான்மை மாறும், அந்த சிந்தனை மாறும். உங்களுக்கே தெரியாமல் அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க, அவர்களை அன்பு செய்ய ஆரம்பிப்பீங்க மனதார. அப்படி மனதார நேசிக்கவும் அன்பு செய்யவும் ஆரம்பிக்கிங்கன்னா அவங்களே அவங்களுடைய இருதயமே, நீங்கள் மனதார அவங்கள சந்திக்கலைனாலும் சரி, அவங்கள பார்க்கலனாலும் சரி, மனதார அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் பாருங்கள், அவங்களே உங்கள்கிட்ட திரும்பி வந்து உங்களோடு சகஜமாக பழகி உங்களோடு அன்பு செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். சிம்பிள் ப்ரேயர். நான் என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அவர்களை ஆசீர்வதி. எதை இந்த பூமியில் நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ அது நம்மளை தேடிட்டு வரும். இது பைபிளோட பிரின்சிபல். இது மறந்துடாதீங்க. எதை பணத்தை ஆசீர்வதிச்சு பாருங்கள், நீங்கள் வாங்குகிற சேலரியை ஆசீர்வதிச்சு பாருங்கள், அது மிகுதியாக உங்கள்கிட்ட திரும்பி வரும். ஆனால் இன்றைக்கி சப்ஜெக்ட் அது இல்லை. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம். அது சொல்கிறது தான், மன்னிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தில் அவங்கள ஆசீர்வதிங்க. கூடுமானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை தேவைப்படும்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யுங்க. அதுலேருந்து வர அப்போது அவருடைய இருதயம் மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயமும் மாறும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. பிரியமான சகோதரனே சகோதரி, திருமண வாழ்க்கை கூட மன்னிக்கிறதுன்னு அடிப்படையில் தான் இருக்குது இல்லையா? ரெண்டு இம்பர்ஃபெக்டான பர்சன், ரெண்டு பேரும் ஒன்றா வந்து திருமணம் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு உலகத்துலேருந்து வாழ்க்கையிலேருந்து வராங்க, வேறு வேறு முறைகள்லேருந்து வராங்க. அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தவறுகள் நடக்குது இல்லையா? திருமணம் ஆன பிறகு நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய பாவங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். மனைவி ஏன்னா கிட்ட சேர்ந்து வாழுறோம் இல்லையா? அப்படி வாழும்போது நம்ம பாவங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. நம்ம அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் இன்னொருத்தருக்கு தெரிவதே இல்லை. நம்ம அதை ரகசியமாக வச்சுக்கிறோம், மறைச்சி வச்சுக்கிறோம். ஆனால் திருமணம்னு வந்த பிறகு நம்ம குறையெல்லாம் மனைவிக்கு தெரியுது, மனைவியோட குறையெல்லாம் நல்லா தெரியுது. ஏன்னா ஒரே அறையில் ஒரே வீட்டில் வாழ்கிறார்கள். அப்போ அங்கே முக்கியமாக அவசியமாக இருக்கிறது இந்த போதனை முக்கியமாக இருக்குது. இந்த உறவுகள், எந்த உறவுகள் ஸ்ட்ராங் ஆனாலும் ஒருத்தர் மன்னித்து அன்பு செய்து வாழ்வது, இந்த மன்னிப்பு தான் அடிப்படையாக இருக்கிறது. இயேசு இந்த போதனையில், இன்றைக்கி இந்த போதனையில் அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு பதில் வராததுக்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது தான். நீங்கள் மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்துக்கான பதில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord and God bless you.